கட்டமைப்பு வசதிகள். கட்டமைப்பு மேம்பாடு என்பது பல்வேறு வளர்ச்சிக்கு உதவும் வகையிலான கட்டமைப்புகள் ஆகும். கட்டமைப்பு மேம்பாடு இரு வகைப்படும்: பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு. பொருளாதார கட்டமைப்பில் உள்ளடங்கியவை போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், பணம், நிதி நிறுவனங்கள் முதலியனவாகும். சமூக கட்டமைப்பில் கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதிகள் ஆகியன அடங்கியுள்ளன. பொருளாதார கட்டமைப்பு வசதிகள். பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் நாட்டின் உற்பத்தி மற்றும் பகிர்வு வசதிக்கு பயன்படுவதாகும். எடுத்துக்காட்டு: இருப்பு பாதைகள், சரக்கு ஊர்திகள், அஞ்சல், தொலைத்தொடர்பு நிலையங்கள், துறைமுகங்கள், கால்வாய்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் ஆகியவை பொருளாதார கட்டமைப்புக்கு உதவுகின்றன. போக்குவரத்து. உறுதியான பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்து இடங்களையும் நன்றாக இணைக்கக்கூடிய திறன்மிகு போக்குவரத்து முறை தேவைப்படுகிறது. இந்தியா இருப்பு பாதை, சாலை, கடல்வழி, வான்வழி ஆகிய அனைத்து போக்குவரத்து துறையிலும் நல்ல கட்டமைப்பை பெற்றுள்ளது. சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக திகழ்கிறது. ஆசியாவில் மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளிலும் உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் விளங்குகிறது. இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் 63,000 கிலோமீட்டர். இதில் 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை பெங்களூரில் தொடங்கியது. இந்தியாவின் முக்கியமான துறைமுகங்களான கல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா ஆகிய இடங்களில் 90% கடல்வழி வாணிகம் நடைபெறுகிறது. துறைமுகங்களின் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும், குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950இல் தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் வான்வழி போக்குவரத்து நாட்டின் பெரிய நகரங்களையும் மற்றும் சிறு நகரங்களையும் இணைக்கின்றன. உள்நாட்டு விமான போக்குவரத்தை இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் தனியார் விமான நிறுவனங்களும் நடத்தி வருகின்றன. பன்னாட்டு விமான போக்குவரத்தை ஏர் இந்தியா நிறுவனம் நடத்தி வருகிறது. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை 27/8/2007 அன்று ஒன்றாக இணைந்தன. ஆற்றல். நம் வாழ்க்கைக்கு தேவையான அங்கங்களில் ஒன்று மின்னாற்றல் ஆகும். மின் உற்பத்திக்கு பயன்படும் மூல வளங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன: புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூல வளங்கள், புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூல வளங்கள். புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் மூலங்கள் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வளி அதாவது இயற்கை வாயு. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூல வளங்கள் சூரிய ஒளி ஆற்றல், காற்றாற்றல், அலையாற்றல், புவி வெப்ப ஆற்றல், உயிரி எரிவளி ஆற்றல் அதாவது உயிரி எரிவாயு ஆற்றல். சில புதுப்பிக்கக்கூடிய வளங்களை வழக்கில் இல்லாத ஆற்றல் எனவும் அழைப்பதுண்டு. காரணம், இவ்வளங்கள் கொண்டு முன்காலங்களில் மின்னாற்றல் உற்பத்தி செய்யப்படவில்லை அல்லது வழக்கத்தில் இல்லை எனலாம். சமூக கட்டமைப்பு. மனித வளங்களை மேம்படுத்துவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகளை சமூக கட்டமைப்புகள் என்கிறோம். கல்வி. இந்தியாவில் கல்வி. இந்தியாவில் குருகுல முறையில் பன்னெடுங்காலமாக கல்வி போதிக்கப்பட்டது. தற்போது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நம் நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்திய கல்வி முறை. 1976ஆம் ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது. மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது: குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை கல்வி, முதுநிலை பட்டம். இந்திய கல்வி நிறுவனங்கள். இந்திய கல்வி முறை 10+2 முறையை கொண்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழு சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களின் தரம் அளவிடப்படுகிறது. கல்வித்துறை என்பது பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களை உள்ளடக்கியது. இது சமுதாயத்தின் எல்லா பிரிவு மக்களுக்கும் நடுநிலையான கல்வியளிக்கும் அமைப்பு ஆகும். வரவு செலவு திட்டத்தில் 3% GDP நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு பெருமளவு நிதி பள்ளிக் கல்விக்கே செலவிடப்படுகிறது. உடல்நலம். இந்தியாவில் உடல்நலம்.
இந்தியாவின் உடல் நலம் மாநில அரசின் பொறுப்பில் வருகிறது. மத்திய சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு கழகம் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் பல்வேறு நலக் கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. மத்திய நலத்துறை அமைச்சகம் நலத்துறையின் நிர்வாகத்தையும் அதற்கான தொழில்நுட்ப தேவைகளையும் கவனித்துக் கொள்கிறது. இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் பல முறைகளில் நடக்கிறது. ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா முதலான பல முறைகள் இங்குண்டு. ஒவ்வொன்றிலும் தனித்தனி சிகிச்சை முறைகள் மற்றும் சிறப்பு குணங்களும் உள்ளன. இந்தியாவில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள நடுவண் நலத்துறை அமைச்சகத்திடமிருந்து முறையான அனுமதி பெற வேண்டும். அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஆயுஷ் எனப்படும் ஒரே அமைச்சகத்தின் கீழ் தற்போது உள்ளன. இந்தியாவில் உடல்நலப் பணிகள். இந்தியாவில் உடல்நலப் பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகின்றன. கேரளா மற்ற மாநிலங்களை விட உடல்நலம் பேணுதலில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது.